நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் யாரை நோக்கி சொல்கிறாருன்னு நம்ம பார்த்தோன்னா எலியாவை நோக்கி சொல்கிறார். எலியா ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசியாக என்ன செய்தார் இருந்தார். அப்போ ஆண்டவர் அவரை போஷிக்கிற விதமே நம்ம எலியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் எலியாவிற்கு உணவு அளித்து அவரை போஷித்து அவரை காத்து வந்திருப்பார். அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிற வரைக்கும் எலியாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தின விதமே வித்தியாசமாக இருக்கும். இந்த காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகங்கள் அவருக்கு என்ன செய்யுது, உணவை என்ன செய்து கொடுக்கு. நமக்கு தெரிஞ்சு காகங்கள் என்ன செய்யும், நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சுருப்போம், கொஞ்சம் மறந்து வெளியே வச்சுருக்கீங்க, எதுவும் காய வச்சுருக்கீங்க, ஏதாவது சாப்பாடை கொஞ்சம் வெளியே வச்சுருக்கீங்கன்னா காகங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுட்டு தான் போகும், எடுத்துகிட்டு போகும். என்றைக்குமே காக்கா நமக்கு கொடுக்காது, நம்மக்கிட்ட இருந்து தான் காகங்கள் என்ன செஞ்சுட்டு போகும், எடுத்துகிட்டு போகும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய தீர்க்கதரிசியை போஷிக்கிற விதமே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீ அங்கே போய் இரு, கேரிட் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டு இரு. ஏன்னா அந்த ராஜா ஆகாப் ராஜாவுக்கு பயந்து ஒளிகிற ஒரு சிச்சுவேஷனில் தான் எலியா இருக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஒரு ராஜாட்ட போய் இந்த வருஷத்தில் நான் சொல்லலாம் மழை பெய்யாதுங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் என்ன செய்கிறார், கறந்து வரார். ஆனால் அந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு வார்த்தை போட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவருடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ எலியா எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். எப்பவும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவரோடு என்ன செய்து இருக்குது. அப்போ அப்படி ஒரு வாழ்க்கையில் அவர் இருக்கிறதுனால அவருடைய சாப்பாடு காரியமோ அவர் எங்கே தங்கம் எதுவுமே அவர் யோசிக்கலை. ஆனால் ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார், அழகாக கைட் பண்ணுறார். அவர் அழகாக ஒரு இடத்த சொல்கிறார், நீ ஒரு கேரி ஆற்றங்கண்டை அங்கே போய் இரு, அங்கே அந்த உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி உனக்கு அங்கே அந்த ஆற்றுலேருந்து எடுத்துக்கோ, சாப்பிட்றதுக்கு உனக்கு காகங்களை என்ன செஞ்சுருக்கேன், கட்டளையிடுவேன். அப்போ கர்த்தர் கட்டளையிட்டா பறவைகள் எதுனாலும் நமக்கு என்ன செய்யுது, கீழ்ப்படியுது. அப்படி தான் நீங்கள் இடத்துல அந்த பிழையாமல் பார்த்தீங்கன்னா பிழையாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கழுதை அவன்கிட்ட என்ன செய்யுது, பேசுது. இங்கே காகங்கள் சாப்பாடை கொண்டு என்ன செய்யுது, கொடுக்குது. அவன் அங்கே போய் இருக்கிறாங்க. 5வது வசனத்தில் போய் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் மெனு ஷெடியூல் படி என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. வெறும் பருப்பு சாப்பாடு கூட என்ன செய்யாது, கிடையாது. அப்பமும் இறைச்சியும் காலையிலையும் வருது, சாயங்காலமும் வருது. 2 நேரம் சாப்பாடு எலியாவுக்கு இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யுது, தேடி வருது. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம எப்படி நம்ம அடுத்த நாட்களை குறித்து, அடுத்த மாதத்தை குறித்து, அடுத்த வருடங்களை குறித்து, இன்னும் 5 வருஷத்தை குறித்து, நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கலங்கி தவிக்கிறவர்களாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் இருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருப்பார். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும், கூட்டுவான் அப்படின்னு அழகாக ஆண்டவர் சொல்கிறார்.
அந்த வசனத்தை நீங்கள் நல்லா குறித்து வைத்து வாசிக்கிடுங்க. டெய்லி கூட நம்ம இதை என்ன செய்யலாம், எடுத்து வாசிக்கலாம். நமக்கு வந்து அதுதான் கவலை, என்னத்தை சாப்பிட போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி நடத்த போகிறோம், உலகத்தில் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் கலங்கி தவிக்கிறவர்களாக, எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு மனிதனை கர்த்தரோ, அவன் வந்து எப்பவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக இருக்கிறதுனால ஆண்டவரவனை போஷிக்கிற விதமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கேரித்தாற்றங்கரை இருந்து அவனை இருக்க வச்சு அவனை அழகாக போஷித்து நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க சொல்கிறாரு 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் விதவையை பார்த்தீங்கன்னா, அவள் வந்து விரவு என்ன செஞ்சிட்ருப்பா, இப்போ அவன் பார்க்கும்போது அவள் பொறுக்கிட்டு தான் இருப்பாள். அவன் வந்து அவன்கிட்ட கேட்பா, அவனை கூப்பிட்டு சொல்லுவான். நீங்கள் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வான்மா. அவள் கொண்டு வர போகிற போது எனக்கு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வான்னு சொல்லுவாள். அப்போ அவள் இருக்கிற கஷ்டம், அவள் என்ன சொல்லுவாள், எனக்கு பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கேன். எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், அதை வச்சு நானும் என் குமாரனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போகிறதுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஆனால் ஆண்டவர் வந்து அழகாக எலியாட்ட சொல்லி விட்டுறாரு, நீ அங்கே போ, அங்கே ஒரு விதவைக்கு ஒன்றிய பராமரிக்கிறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஒரு சிச்சுவேஷன் இவன் ஏன் கயிறி தாற்றுங்கரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாயிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின் அந்த ஆறு வற்றி போயிட்டு, இப்போ அவன் குடிக்க வேண்டிய தண்ணி வர்ற ஆற்றுல அவன் குடிக்கிற அளவுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான், நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருக்கும், நல்ல ஆசீர்வாதமாக சந்தோஷமாக போயிட்டுருப்போம். ஆனால் திடீர்னு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நஷ்டமோ கவலையோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ, கையில் காசு இருக்காது, இவ்வளோ நாள் இருந்த செழிப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லையே, போன வருஷம் நம்ம இந்த நேரத்தில் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோமே, போன மாதம் கூட நம்ம கையில் இவ்வளோ பணம் இருந்தது, நம்ம இப்போ அடுத்த மாதத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், வாடகை பணம் கொடுக்குறதுக்கு என்ன செய்ய போகிறோம், கரண்ட் பில் கட்டுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு கவலையில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கலாம், இருந்துகிட்ருக்கலாம். இப்போ ஆனால் எலியா இந்த இடத்துல எதுவுமே கவலைப்படலை. ஏன்னா எலியாவை ஆண்டவர் இந்த இடத்துல அனுப்பியிருக்காரு. அந்த ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம வரணும். எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தலைவராக யாரை வச்சுருக்கணும், ஏசு கிறிஸ்துவை நீங்கள் வச்சு அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். இந்த இடத்துல அவனை அழகாக அவனுக்கு அங்கே தண்ணி வத்திருச்சு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எலியா ஆண்டவர்கிட்ட எனக்கு தண்ணி இல்லை, எதுவுமே சொன்ன மாதிரி இல்லை. அடுத்தது இவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், இவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். அழகாக ஒரு மனுஷியை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அந்த பெண்ணும் ஒரு தேவையில் இருக்கிற ஒரு பெண், அவளுக்கு ஒன்றுமே இல்லை, அவள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாவது என்ன, அடுத்த வேலைக்கு கூட அவள்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ எலியாவை கொண்டு அந்த இடத்துல என்ன செய்கிறார், விடுறாரு. அவளையும் ஆசீர்வதிக்கிறார். எலியாவி நிமித்தமாக அந்த விதவையையும் ஆசீர்வதித்து, விதவை நிமித்தமாக எலியாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், போஷிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் நமக்கும் தருவார். நீங்கள் நம்ம வந்து ஒருவேளை கவலைப்பட்டுட்டு இருக்கலாம், அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் வருமானு கூட எனக்கு தெரியலை, அடுத்த மாதம் உள்ள செலவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தில் நான் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு எனக்குரிய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் என்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் பணம் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த கொஞ்சம் பணம் தான், அவள்கிட்ட இருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான், இந்த கொஞ்சத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, கர்த்தரை நீங்கள் வந்து உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கட்டளையிடுவார். இந்த இடத்துல அந்த விதவைக்கே தெரியாது, ஆனால் விதவையே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். அவள் நிமித்தமாக எலியாவை என்ன செய்கிறார், போசிக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், நீ போய் எனக்கு முதல்ல ஒரு அழகா நீங்கள் அதில் பாருங்கள், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நீ ஆனால் செய், ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன பெருசாக கூட கேட்கல, ஒரு சிறிய அடை எனக்கு செஞ்சு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ கொண்டு வரலான்னு சொல்லும்போது அவள் அதே மாதிரி கொண்டு கொடுக்குறா. 14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவும் செலவழிந்தும் இல்லை, கலசரத்தில் எண்ணெய் குறையவுமே இல்லையா. அந்த கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான் அவங்க 3 பேரும் சாப்பிட்றதுக்கு. அந்த தேசத்தில் மழை பெஞ்சு பஞ்சம்
பஞ்சம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை என்ன செஞ்சார்? போஷித்தார். எலியாவையும் போஷித்தார். எலியாவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை என்ன செஞ்சாரா? போஷித்தார். அதான் 15வது வசனத்தில் பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் சாப்பிட்டு வீட்டாரும் அநேக நாட்கள் என்ன செஞ்சாங்களாம்? சாப்பிட்டாங்களாம். அப்போ அந்த வீட்டாருக்கு அநேக நாட்களுக்கு சாப்பாட்டிற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். நம்ம அதான் மத்தேயுல பார்த்தோம். நம்ம எதற்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டா போதும். நாளைக்குரிய காரியங்கள் எந்த காரியங்களையும் குறித்து நம்ம கவலைப்படாமல் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா விதவையை வச்சு ஆண்டவர் அழகாக என்ன செஞ்சுருப்பார்? போஷிச்சிருப்பார். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா ஒரு கவலையில் சூறை செடியில் போய் என்ன செஞ்சுருப்பார்? உட்கார்ந்துருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் அழகாக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் என்ன செஞ்சுருப்பார்? பாராட்டி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருப்பார். வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி கர்த்தரே தெய்வம் அப்படிங்கிறத அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செஞ்சிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாட்டு ராஜாவுடைய அந்த ராணி ஏசபேல் எலியாவை ஒரு மிரட்டியிருப்பார். நாளைக்கு அவன் இந்த இடத்துல உயிரோடு இருக்க மாட்டான். ஏன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவன் என்ன செஞ்சிருப்பான்? கொன்று போட்டிருப்பான். அந்த காரியத்தை அவளுக்கு தெரிஞ்சதுனால, ஏன்னா பாகாலை யார் வணங்கிட்டு இருக்கா? ஏசபேல் வணங்கிட்டு இருக்கும்போது எலியா கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு அந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் அழித்து போட்டிருக்கும் போது அவளுடைய வார்த்தையை கேட்ட உடனே எலியாவுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு என்ன வந்துடுது. நாளைக்கு ஏசபேல் என்ன செஞ்சிருவா? கொண்டு போட்டுருவா. எலியாவுடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு முன்பாக நின்று சாப்பாடு தண்ணி எதையுமே யோசிக்கலை. எங்கே தங்கும் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் காத்து கொண்டாரு. ஆனால் இந்த எலியாக்கில் ஒரு சோர்வு ஒரு சூறை செடியின் கீழே போய் என்ன செஞ்சிருக்காரு? படுத்திருக்கிறாரு தனியாக வனாந்திரத்தில். 4வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது இதில் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் போயிட்டு தனியாக போய் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போய் அங்கே போய் ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்து நான் சாக வேண்டும் அப்படின்னு சாக போகணுன்னு இருந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றின எலியாவுக்குள்ள அப்படி ஒரு சோர்வு என்ன வந்துச்சு. ஒருவேளை நீங்களும் அப்படி தான் ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்து போகிற சோர்வுக்குள்ள கூட நீங்கள் என்ன இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் அங்கேயும் ஒரு தேவதூதனை அனுப்பி அவனுக்கு அழகாக சாப்பாடு கொடுக்குறாரு. எப்பவும் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அந்த தண்ணீருங்கிறது எலியாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருப்பாரு. தண்ணியை பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தழலில் சூடப்பட்ட அடை எழுந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப அவர் என்ன செஞ்சிருவார்? தூங்கிடுவார். கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தினால அவர் 40 நாள் என்ன செஞ்சாராம்? அந்த சாப்பாட்டின் பலத்தினால நடந்து ஓரேப்ங்கிற ஒரு பர்வதத்துக்கு போயிட்டு அங்கே பாருங்கள் ஆண்டவர் அவர் கூட நிறையா பேசியிருப்பார் எலியா கூட. உனக்கு இங்கே இந்த கெபியில் இருக்கிறிய, உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்ட்டு ஆண்டவர் சாக வேண்டும், நான் சாகணும்னு நினச்ச எலியாவை அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த காரியங்களெல்லாம் சொல்லி அவனுக்கு அடுத்தது எலிசாவை அபிஷேகம் பண்ண வச்சு ஆண்டவர் உயிரோட பரலோகத்திற்கு என்ன செய்வார்? சாகாமலே ஒரு அக்னி ரத குதிரையில் எலியாவை என்ன செய்வார்? பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளுவார். பாருங்கள் அந்த எலியாவுடைய வாழ்க்கையில். ஆனால் முதல்ல அவர் எலியாவே அழகாக சொல்லுவார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா எப்பவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு எலியாவாக இருந்தார். எலியாவை ஆண்டவர் கைவிடவே இல்லை. எலியாவுக்கா ஒரு சோர்வு வரும்போதும் முதல்ல எலியாவுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு பார்த்துக்கொள்வார், எனக்கு நாளைக்கு தேவை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எலியா ஒரு தைரியத்தில் இருக்கும்போதும் ஆண்டவர் காத்துக்கொண்டார். என்றைக்கு ஒரு சோர்வு வந்தாலும் அன்றைக்கும் அவனுக்கு சாப்பாடை ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்போதும் யாருமே இல்லாத இடத்துல அவன் இருக்கும்போதும் அங்கேயும் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? போஷித்தார். அப்படி போஷிக்கிற ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வெளியே பார்க்குறதற்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். நாளைக்கு எங்கள் வீட்டில் உள்ள செலவுக்கான காரியங்களுக்கு என்கிட்ட பணம் இல்லை, இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, என்கிட்ட இதற்கான பணம் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் திகைப்பில் இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும்போது, கர்த்தரையே நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும்போது உங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டுட்டு இந்த வார்த்தை உங்களை கண்டிப்பாக டச் பண்ணியிருக்கோம். ஒரு சாக போகிறேங்கிற விதவையை ஆண்டவர் தேடி வந்தார். உங்ககிட்ட ஆண்டவர் பேசலாம், ஆண்டவரே
நீங்கள் என் வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனைலாம் அமிழ்ந்து போயிடவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் வந்து உங்களுக்கான ஒரு அற்புதமான வழியை ஆண்டவர் என்ன செய்வார்? திறந்து தருவார். திறந்து தரும்போது மற்றவர்கள் பார்க்கிறதற்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு அந்த விதவை வீட்டில் அப்படி தான். வீட்டாரும் முதல்ல அவர் சொன்னது, நானும் என் மகனும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் முடிவில் பார்க்கும்போது அநேக நாட்கள் அவர் வீட்டார்கள் என்ன செஞ்சாங்க? அந்த சாப்பாட்டிற்கான கஷ்டமே இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. நம்மளையும் ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எலியாவை பாருங்க, காகங்கள் கொண்டு கொடுத்துச்சு. அப்போ மனுஷங்களை யாரை வச்சினாலும் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? போஷிப்பார். உங்களுக்கான தயவை யார்கிட்ட இருந்து வேணும், உங்களுக்கான உதவி யார்கிட்ட இருந்து வேணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் எலியாவை போல எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். எலியாவை போல நம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால் காலையிலே எழுந்திரிச்சு கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. எந்த காரியத்தை குறித்தினாலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது ஆண்டவர் உங்களையும் அற்புத விதமாய் போஷிப்பார். எந்த ஒரு பஞ்சகாலம், என்ன ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே என்ன செய்ய மாட்டார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே இயேசப்பா, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே எலியாவை நீங்கள் வித்தியாசமாய் நடத்துனீங்க. ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் அவன் வைராக்கியமாய் ராஜாவுக்கு முன்பாக கூட போய் நின்று சொல்லும்போது கூட தகப்பனே ஆண்டவரே அவனை நீங்கள் பாதுகாத்தீங்க. ஆண்டவரே எலியாவை நீங்கள் பாதுகாத்தீங்க இயேசப்பா. எலியாவை ஆண்டவரே போஷிப்பதற்கு காகங்களை அனுப்புனீங்க இயேசப்பா. எலியாவை போஷிப்பதற்கு ஒரு விதவையை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க ஆண்டவரே. அதே போல இயேசப்பா இந்த சம்பவத்தை கேட்டு ஆண்டவரே விசுவாசித்து ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு இந்த காரியத்தில் ஆள் இல்லை. எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கல, எனக்கு பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லை என் கையில், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, எனக்கு இந்த தேவை இருக்குன்னு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ, நாளைய தினத்தை குறித்து கவலையோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. காகங்களை கொண்டு போஷித்த தேவன் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அற்புதமாய் சில மனிதர்களோ என்னென்ன காரியங்களை கொண்டு நீங்கள் ஆண்டவரே ஹெல்ப் பண்ணணும்னு சித்த வச்சுருக்கீங்களோ ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றுங்க, அவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுங்க, கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, என்னென்ன தேவைகள் இருக்கோ தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. ஆண்டவரே அந்த சாரிபாத் விதவையை அநேக நாட்கள் அதை வச்சு ஆசீர்வாதமாக இருந்தாங்களா, அநேக நாட்கள் வீட்டாரும் சாப்பிட்டாருங்களன்படி ராஜா இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே அநேக நாட்கள் அவர்கள் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தனித்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.